நைட்டு டின்னருக்கு என்ன பண்ணலான்னு யோசித்து பார்த்தப்பறம் அப்புறம் பாசிப்பருப்பையும் துவரம்பருப்பு தக்காளி கொத்தமல்லியும் அதிலேயே போட்டு கேஸில் வச்சு எடுத்துக்கிட்டேன், வேக வச்சு சூப்பராக வந்திருந்தது. அதுக்கு நடுவில் சின்ன வெங்காயம் ஜீரகம் இதெல்லாம் போட்டு பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு குக்கரில் வெந்த அந்த பருப்பு தண்ணி அந்த தக்காளி தண்ணியோடு சேர்த்து கொட்டி விட்டுட்டு கொஞ்சம் சாம்பார் பொடி கொஞ்சம் பெப்பர் போட்டு நல்லா கொதிக்க விட்டேன். சூப்பராக வந்திருந்தது. இட்லிக்கு ஃபென்டாஸ்டிக் காம்பினேஷன். பொண்ணும் சாப்பிட்றேன்னு சொன்னதுனால அவங்களுக்கும் சேர்த்து இட்லி வச்சாச்சு. மீதி இட்லி இருந்தால் நோ ப்ராப்ளம். காலையில் இட்லி உப்புமா, எல்லாவும் இட்லி உப்புமா. இன்றைக்கி யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க, மேடம் உங்களோட இந்த ஃபுட்டு வீடியோலாம் பார்க்குறப்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும், நல்லாயிருக்கும், சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது கேட்க. ஸோ திஸ் இஸ் மை டின்னர். தயிரும் காலையிலே உரக்கோத்திருந்தேன், ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சி அது பண்ணிட்டு. ஸோ அதனால் நல்லா உறைஞ்சிருந்தது, சூப்பராக வந்திருந்தது தயிர். ஸோ அதுவும் தயிரோடையும் சேர்த்து சாப்பிட்லாம். வீட்டு தயிர் ஒன்றும் பண்ணாது இல்லையா? ஸோ அதுதான் பிளான். ஐ லவ் இட்லி அண்ட் திஸ் காம்பினேஷன். கடப்பா பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஆசை, பட் அது ஒழுங்காக வரதில்லை. அது ஒரு நாள் ட்ரை பண்ணணும். கடப்பா இஸ் மை ஃபேவரேட் சைட் டிஷ் ஃபார் இட்லி அண்ட் தோசை. காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் நிறைய சாப்பிட்ருக்கோம். அதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக எங்கேயும் பார்க்குறதில்ல, கிடைக்கிறதும் கிடையாது. கும்பகோணம் போனால் கிடைக்கும்னு நினைக்கிறேன்.